வணக்கம். ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை உடனடியாக அகற்ற வேண்டும். மாவட்ட ஆட்சியருக்கு தலைமை நீதிபதி உத்தரவு. புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெறும் 34வது மலர் காய்கனி கண்காட்சி துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. வெளியூர் காவல் அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்ற போலீஸ் மற்றும் பொதுமக்கள் நல்லுறவு கூட்டம். இனி விரிவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு. புதுச்சேரியில் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை உடனடியாக அகற்ற மாவட்ட ஆட்சியருக்கு புதுச்சேரி தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் பேனர் தடை சட்டம் அமலில் உள்ளது. சென்னை உயர்நீதிமன்றமும் பேனர் வைக்க தடை விதித்து உத்தரவிட்டது. ஆனால் புதுச்சேரியில் பேனர் தடை சட்டம் நீதிமன்ற உத்தரவு காற்றில் பறக்கவிடப்பட்டதால் 100க்கும் மேற்பட்ட அனைத்து இடங்களிலும் தாறுமாறாக பேனர்கள் வைக்கப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரி தலைமை நீதிபதி சந்திரமோகன் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு நகல்களுடன் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரியில் முக்கிய சந்திப்புகள், போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலைகளில் பேனர்கள், ஃப்ளக்ஸ் போர்டுகள், ஹார்டிங்ஸ், அலங்கார வளைவுகள், கட் அவுட்டுகள், தட்டி பலகைகள் உள்ளன. இது உயர்நீதிமன்ற உத்தரவை மீறும் செயல். எனவே உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அனைத்து பேனர்கள், ஃப்ளக்ஸ் போர்டுகள், ஹார்டிங்ஸ், ஆர்ட், கட் அவுட், விளம்பர தட்டி பலகைகள் உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இதை மீறி பேனர் வைப்பதில் விதிமுறை மீறல்கள் கண்டறியப்பட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெறும் 34வது மலர் காய்கனி கண்காட்சியை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் வேளாண் விழா என்னும் 34வது மலர் காய்கனி கண்காட்சி இன்று தொடங்கி 11ஆம் தேதி வரை நடக்கிறது. தாவரவியல் பூங்காவில் நடைபெறும் கண்காட்சியை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் துவக்கி வைத்தார். சபாநாயகர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். விழாவில் வேளாண்மை, தோட்டக்கலை, அதனை சார்ந்த நிறுவனங்கள் தங்களின் புதிய கண்டுபிடிப்புகள், விதைகள், உயிர் ரகங்கள், பயிர் பாதுகாப்பு முறைகள், எந்திரங்கள், புதிய திட்டங்கள், நவீன தொழில்நுட்பங்களை அரங்குகளாக அமைத்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. வேளாண் விழாவின் ஒரு பகுதியாக கொய்யா மலர்கள் தொட்டி வளர்ப்பு, மலர் அலங்காரம், காய்கறிகள், பழ வகைகள், தென்னை, மூலிகை செடிகள், பழத்தோட்டங்கள், காய்கறி சாகுபடி வயல்கள், அலங்கார தோட்டம், மாடி தோட்டம், வீட்டு காய்கறி தோட்டம், ரங்கோலி பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்படுகிறது. மானிய விலையில் உயர் ரக நடவு கன்றுகள், தனியார் நிறுவனங்களின் விற்பனை நிலையங்கள், உணவகங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இவ்விழாவில் பொதுமக்களுக்காக மலர் படுக்கை மற்றும் புல் வளாகத்தில் மலர்களின் அணிவகுப்பு, பாரத மாதா சிலை, இசை, நடன நீரூற்று, சிறுவர் உல்லாச ரயில் ஆகியவை இடம்பெற்றுள்ளது. மேலும் பல்வேறு வேளாண் மற்றும் தோட்டக்கலை உபகரணங்கள், பழ மற்றும் காய்கறி நாற்றுக்கள், உரங்கள் ஆகியவற்றின் விற்பனைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வெளியூர் போலீஸ் மற்றும் பொதுமக்கள் நல்லுறவு கூட்டம் வெளியூர் காவல் அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்றது. வெளியூர் காவல் நிலைய IPS அதிகாரி வைபவ் மீனா தலைமையில் வெளியூர் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் சரண்யா மற்றும் குமார், வெளியூர் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் ராமமூர்த்தி முன்னிலையில் வெளியூர் காவல் நிலையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கிராமப்புற பகுதிகள் மற்றும் நகர்ப்புற பகுதிகளிலிருந்து ஊர் முக்கிய பிரமுகர்களை சந்திக்கின்ற வகையில் வெளியூர் காவல் ஆய்வாளர் அலுவலகத்தில் பொதுமக்கள் நல்லுறவு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முக்கிய பிரமுகர்கள் கஞ்சாவை முற்றிலும் ஒழிக்க வேண்டும், பேனர்களை அகற்றி விபத்துக்களை தடுக்க வேண்டும், இரவு நேரங்களில் ரோந்து பணிகளை அதிகப்படுத்தி திருட்டுச் சம்பவங்களை ஒழித்திட வேண்டும், கல்லூரி மற்றும் பள்ளிகளில் அருகே காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபடுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை காவல்துறை அதிகாரிகளுக்கு முன்வைத்தனர். மேலும் வெளியூர் பகுதியில் போக்குவரத்து நெரிசல், நடுரோட்டில் மாடுகளை மாட்டின் உரிமையாளர்கள் பாதுகாப்புமின்றி அவிழ்த்து விடுவது போன்ற
பல்வேறு கோரிக்கைகளையும் எழுத்துப்பூர்வமாக பெற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என்று வைஓ மீனா ஐபிஎஸ் அவர்கள் கூறினார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்காத மத்திய பாஜக அரசை கண்டித்தும் பல்வேறு நலத்திட்டங்களை முறையாக வழங்காத புதுவை பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்தும் அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும், ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக சார்பில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அதன்படி புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் எம்பி பங்கேற்று கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய தமிழக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள் கூட்டாட்சி தத்துவத்தையே மத்திய பாஜக அரசு சிதைத்து வருவதாகவும், பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் புதுவையில் ரங்கசாமி முதல்வராக இருக்க மாட்டார், மேயராகத்தான் இருப்பார் என்றும், புதுவையில் கூட்டணி அரசிற்கு 3 ஆண்டுகளில் மத்திய அரசு என்ன செய்தது என்றும் கேள்வி எழுப்பினார். புதுச்சேரி ரோடியர் மில் திடலிலிருந்து சட்டசபை பின்புறம் வரை நடைபெற்ற கண்டன ஊர்வலத்தில் பங்கேற்க பல்வேறு தொகுதிகளிலிருந்து 3000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வந்ததால் சாலைகள் ஸ்தம்பித்தன. புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள ரத்னா ஸ்டோர் கடையில் திருடன் ஒருவன் கடைக்குள் புகுந்து செல்போன் வெளிச்சத்தில் கல்லாப்பெட்டியை உடைத்து பணம் திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் ரத்னா ஸ்டோர்ஸ் என்கின்ற பாத்திர கடை உள்ளது. இந்த கடையில் நேற்றிரவு ஷட்டர் உடைக்கப்பட்டு கல்லாப்பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 80,000 பணம் திருடு போயிருந்தது. இதுகுறித்து ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கடையில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் கடையின் உள்ளே புகுந்த மர்ம நபர் டார்ச் லைட் வெளிச்சத்தில் பணத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் பதிவாகியுள்ளது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் மர்ம நபரை தேடி வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி குறித்து அவதூறாக பேசிய ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி பாஜகவினர் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை செருப்பால் அடித்து தீயிட்டு கொளுத்த முயற்சி செய்ததால் போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி குறித்து அவதூறாக பேசிய ராகுல் காந்தியை கண்டித்தும் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டுமென வலியுறுத்தி புதுச்சேரி மாநில பாஜக ஓபிசி அணியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஓபிசி அணி மாநில தலைவர் நடராஜன் தலைமையில் இந்திரா காந்தி சிலை முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ராகுல் காந்தியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை கிழித்தும் செருப்பால் அடித்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். தொடர்ந்து கோஷம் எழுப்பிக் கொண்டிருந்த பாஜகவினர் மறைத்து வைத்திருந்த ராகுல் காந்தியின் பெயருடன் உருவம் பொறிக்கப்பட்ட மூட்டையில் ராகுல் பொய் மூட்டை என எழுதி அதனை எரிக்க முயற்சி செய்தனர். அப்போது போலீசார் அதை பறிமுதல் செய்தனர். இதனால் பாஜகவினருக்கும் போலீசாருக்கும் கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு குடல்புழு நீக்க மாத்திரை வழங்கும் பணியினை முதல்வர் ரங்கசாமி மாணவர்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு நலவழித்துறை மற்றும் கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் தேசிய குடற்புழு நீக்க நாளை முன்னிட்டு குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் நிகழ்ச்சி கோரிமேடு இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் சித்ரா வரவேற்புரை ஆற்றினார். சுகாதார இயக்குனர் ஸ்ரீராமுலு, பள்ளியின் துணை முதல்வர் சந்திரன், துணை இயக்குநர்கள் ரகுநாதன், ராஜாம்பாள், ஆனந்தலட்சுமி, மருத்துவர் துரைசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பள்ளியின் துணை முதல்வர் சந்திரன் நன்றி உரையாற்றினார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு ராஜாநகர் பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை
சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு ராஜாநகர் பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க வேண்டுமென்று உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இது பற்றி வலியுறுத்தியுள்ளார். மேலும் தொடர் முயற்சியின் காரணமாக அப்பகுதியில் உள்ள பழைய கட்டிடத்தை புதுப்பிக்கும் பணி மற்றும் மேம்படுத்தும் பணிக்கான பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட பிரிவின் மூலமாக ரூபாய் 15 லட்சம் செலவில் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்களின் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட பிரிவு செயற்பொறியாளர் வல்லவன், உதவி பொறியாளர் பாவாடை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் பலரும் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் ராஜநகர், முத்தமிழ் நகர், அருந்ததி நகர் பகுதியை சார்ந்த ஊர் முக்கிய பிரமுகர்களும் பொதுமக்களும் மேலும் அப்பகுதியை சார்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அரியங்குப்பம் தொகுதி முருங்கப்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. பள்ளியின் துணை முதல்வர் ஸ்ரீ சீதா தலைமை வகித்தார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் விஜய கணேஷ் அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் 124 மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். ஆசிரியை அமுதா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். நிறைவாக ஆசிரியை திலகம் நன்றி உரையாற்றினார். நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். மயிலம் தமிழ் கல்லூரியில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் நடைபெற்ற தமிழ் அறிஞர்கள், எழுத்தாளர்கள் நினைவு போற்றும் இலக்கிய கருத்தரங்கில் 20ஆம் பட்டம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலையா சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஸ்ரீமத் சிவஞான பாலையா தமிழ் மற்றும் அறிவியல் கல்லூரியில் விழுப்புரம் மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தமிழறிஞர்கள், எழுத்தாளர்கள் நினைவு போற்றும் இலக்கிய கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கில் விழுப்புரம் மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் சித்ரா வரவேற்புரை நிகழ்த்தினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் திருநாவுக்கரசு வாழ்த்துரை வழங்கினார். இதில் 20ஆம் பட்டம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலையா சுவாமிகள் மற்றும் திண்டிவனம் வட்டாட்சியர் சிவா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து தமிழ் பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்ற பல்வேறு பள்ளிகளை சார்ந்த மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள், தமிழ் ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள், கல்லூரியின் பேராசிரியர்கள், மாணவர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வேலை வாய்ப்பில் 4% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை மீட்பு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி அனைத்து மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு மாற்றுத்திறனாளிகள் வாழ்வுமைக்கான கோரிக்கை மீட்பு பேரணி மற்றும் மாநில மாநாடு சுதேசி மில் அறிக்கை நடைபெற்றது. மாநாட்டிற்கு மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு இயக்க பொதுச் செயலாளர் சண்முகம் தலைமை தாங்க ஒருங்கிணைப்பாளர் சூடாமணி வரவேற்புரை ஆற்றினார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, உழவர்கரை தொகுதியின் திமுக செயலாளர் கலிய கார்த்திகேயன், சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட முக்கிய அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் காமராஜர் மாற்றுத்திறனாளி முன்னேற்ற சங்க தலைவர் மாறன், மாற்றுத்திறனாளிகள் சங்க தலைவர் சிவபாலன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து மாநாட்டில் அரசு வேலைவாய்ப்பில் 4% இடஒதுக்கீடும், கல்வி மற்றும் நலத்திட்டங்கள் வழங்குவதில் 5% இடஒதுக்கீடும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முழுமையாக வழங்க வேண்டும், 100% குறைபாடு உள்ளவர்களுக்கு 12,000 ரூபாய் நிதியும், 75% குறைபாடு உள்ளவர்களுக்கு 90% குறைபாடு உள்ளவர்களுக்கு 7,000 ரூபாய் உதவித்தொகையும் வழங்க வேண்டும் என்றும், மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் 15 கிலோ இலவச அரிசியை
30 கிலோவாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன போன்ற தீர்மானங்கள் இம்மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி மாநில பிராந்தியமான ஏனாமில் மதுபோதையில் இரு வீட்டிற்கு இடைப்பட்ட பகுதியில் விழுந்தவர் பலியான சம்பவம் குறித்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் கால்நடை மருத்துவமனை வீதியில் வசிப்பவர் கேடா சிவசுப்பிரமணியன், வயது 28. வேலைக்கு எதுவும் செல்லாமல் தினமும் குடித்துவிட்டு வருவது வழக்கம். மதுபோதையில் வீட்டிற்கு வந்த அவர் மாடிக்கு சென்றுள்ளார். அப்போது எதிர்பாரா விதமாக பக்கத்து வீட்டிற்கும் தன் வீட்டிற்கும் இடைப்பட்ட நடுவில் விழுந்தார். இரு வீட்டு சுவருக்கு நடுவில் சிக்கிய அவர் பல மணி நேரம் போராடி உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. காலையில் அவர் காணவில்லை என பக்கத்து வீட்டார் மாடிக்கு சென்று பார்த்த பொழுது 2 வீட்டு சுவர்களுக்கிடையே சிக்கி இறந்து கிடந்தார். தகவல் அறிந்து வந்த ஏனாம் போலீசார் உடலை மீட்டு விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். ராகுல் காந்தியை கண்டித்து காரைக்காலில் பாஜக ஓபிசி அணியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி பிறப்பால் ஓபிசி எனப்படும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் அல்ல என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்து காரைக்காலில் பாஜக ஓபிசி அணி தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன், மாவட்ட தலைவர் முருகதாஸ், மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ராகுல் காந்தியை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில ஓபிசி அணி துணைத் தலைவர் பாலகுமரன், மாநில பொதுச் செயலாளர் விஜயபாஸ்கர், ரமேஷ் உள்ளிட்ட திரளான பாஜகவினர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு ஆட்டோ விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கடந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி 14ஆம் தேதி வரை சாலை பாதுகாப்பு மாதம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி ஒவ்வொரு நாளும் சாலை பாதுகாப்பு குறித்து போக்குவரத்து துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக இன்று சாலை பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் ஆட்டோ விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த ஆட்டோ விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ உரிமையாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் பங்கேற்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய பேரணி சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு வாசகங்கள் முழங்க மாவட்டத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மாவட்ட ஆட்சியரகத்தை நிறைவடைந்தது. காரைக்கால் அடுத்த அம்பகத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் தை மாதம் கடைவெள்ளியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜையில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் தை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமி பூஜை எனும் 2008 திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு தை கடைசி வெள்ளியான இன்று நடைபெற்ற 2008 திருவிளக்கு பூஜையில் காரைக்கால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்குகளை ஏற்றி அம்மனாக பாவித்து சிறப்பு பூஜை அர்ச்சனை செய்து அருள்மிகு பத்ரகாளி அம்மனை வழிபட்டனர். 2008 விளக்கு பூஜை முன்னிட்டு ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்திலேயே 2008 திருவிளக்கு பூஜை அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் மட்டுமே நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. விழாவை முன்னிட்டு திரளான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். விழாவில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் அருளை தரிசித்து பெற்றனர். காரைக்காலில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழா நிகழ்ச்சியில் சிறுவர்களுடன் பெற்றோர்களும் நடனமாடி அசத்தினர். காரைக்கால் மாவட்டத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள பிரபல தனியார் பள்ளியில் 24ஆம் ஆண்டிற்கான ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதுச்சேரியின் முன்னாள் அமைச்சரும் திருநள்ளாறு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான PR சிவா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மாணவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ற துறையினை தேர்ந்தெடுக்க
பெற்றோர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு 100% தேர்ச்சி அளித்த ஆசிரியர்களுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதியில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அப்போது எல்கேஜி குழந்தைகளும் அவர்களது பெற்றோரும் இணைந்து நடனமாடியது காண்போரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. இதனைத் தொடர்ந்து தேவதைகள் வடிவில் வந்த மாணவிகளின் வண்ணத்து பூச்சி நடனம் அகிம்சை வண்ணத்துடன் மேடையை அலங்கரித்தது. நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் மணிமேகலை கண்ணையன், மது கண்ணையன், பள்ளியின் தலைமை ஆசிரியை சித்ரா, பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு மோதகாளி அம்பாள் திருக்கோவிலில் தை மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு மோதகாளி அம்பாள் திருக்கோவிலில் தை மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சார்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தேமூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக முன்னூர் சரவணன் குருக்களால் சிறப்பு யாகசாலை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் உபயதாரர் திருஞான சம்பந்தம், விஜயலட்சுமி குடும்பத்தினர் மற்றும் ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர் கருணாகரன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நாராயணபுரம் ஆறுமுகம், மணிகண்டன், முன்னாள் கிராம நிர்வாகி அலுவலர் மணிமாறன், என்ஜினியர் சிவகுமார், காளி, உபசகர் பெரம்பை பாஸ்கர், கீழ்கூத்தாம்பாக்கம் ஐயப்பன், கேட்ரிங் சோரப்பட்டு ரவி, ஓம்பிபோர் பம்பை முத்து, அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளியம்மாள் திருக்கோவில் மகளிர் சேவை குழுவினர் இவர்கள் உட்பட சுற்று வட்டாரத்தை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவும் வழங்கப்பட்டது. தை அமாவாசையை முன்னிட்டு கொம்பாகம் பேட்பகுதியில் அமைந்துள்ள கஸ்தூரி அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. தை அமாவாசை முன்னிட்டு கொம்பாகம்பேட் பகுதியில் அமைந்துள்ள கஸ்தூரி அம்மன் கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு பூஜை அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாட்டினை லாஸ்பேட்டையில் உள்ள மோகன கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் குடும்பத்தினர் செய்திருந்தனர். முடிவில் அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. இந்தியன் வங்கி ஊரக சுயவேலை வாய்ப்பு சார்பில் அழகு நகைகள் தயாரிப்பு பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி லெனின் வீதியில் இந்தியன் வங்கி ஊரக சுயவேலை வாய்ப்பு நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்நிறுவனத்தில் பெண்களுக்கான அழகு நகைகள் தயாரிப்பு இலவச பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இப்பயிற்சிக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 15ஆம் தேதி கடைசி நாளாகும். பயிற்சி வருகின்ற 19ஆம் தேதி துவங்கப்படுகிறது. பயிற்சியில் சேருவதற்கு 8ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 45 வரை இருக்க வேண்டும். 13 நாட்கள் நடக்கும் முழு பயிற்சியில் உணவு இலவசமாக வழங்கப்படுகிறது. கிராமப்புற பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனை. நெல்லை, கோவை, மதுரை உட்பட 8 மாவட்டங்களில் உள்ள 20க்கும் மேற்பட்ட இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டுள்ளனர். கோவை, சென்னை, கோவை, நெல்லை, மதுரை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். கோவை கார் வெடிப்பு வழக்கு தொடர்பாக இந்த சோதனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. கோவை உக்கடம் பகுதியில் அபிபுல் ரகுமான் என்பவர் வீட்டிலும், நெல்லை ஏர்வாடியில் பக்ருதீன் அலி என்பவர் வீட்டிலும் NIA சோதனை நடைபெற்று வருகிறது. நிதி வசூல், மூளை செலவை செய்தல், உபகரணங்கள் கொடுத்து உதவுதல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது.
கோவை கார் வெடிப்பு வழக்கில் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் நபர்களின் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அடுத்து வருவது இன்றைய சினிமா செய்திகள். சசிகுமார் நடிக்கும் புதிய படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீடு. இந்த திரைப்படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி உள்ளிட்ட மொழிகளில் வெளியாக உள்ளது. இயக்குனர் சத்ய சிவாவின் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் ஃப்ரீடம். இந்த படத்தில் சசிகுமார், லிஜோ மோல், ஜோஸ் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். இந்த படத்தை பாண்டியன் பரசுராமன் தயாரிக்கிறார். ஜிப்ரான் இசையமைக்கும் இந்த படத்திற்கு உதயகுமார் ஒளிப்பதிவு செய்கிறார். இந்த திரைப்படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி உள்ளிட்ட மொழிகளில் வெளியாக உள்ளது. இந்நிலையில் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ஜிவி பிரகாஷ்குமார் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இன்றைய உலகச் செய்திகள். பாகிஸ்தான் தேர்தலில் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை. ஆட்சி அமைக்க நவாஸ் ஷெரீப் தீவிரம். முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் ஆதரவு பெற்ற சுயேட்சைகளில் 98 பேர் வெற்றி பெற்றுள்ளனர் என அறிவிக்கப்பட்டது. கராச்சி, பாகிஸ்தானில் கடந்த 8ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தல் நிறைவடைந்ததும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. இந்த தேர்தலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் பலரும் சுயேட்சையாக போட்டியிட்டுள்ளனர். அவருடைய கட்சி தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்ட சூழலில் அவருடைய தொண்டர்கள் சுயேட்சைகளுக்கு ஆதரவு தெரிவித்தனர். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் மொத்தமுள்ள 336 இடங்களில் 266 இடங்கள் மட்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. எஞ்சிய 70 இடங்கள் வெற்றி பெற்ற கட்சிகளின் பெரும்பான்மைக்கு ஏற்ப பகிர்ந்தளிக்கப்படும். ஒட்டுமொத்தமாக 169 இடங்களை கைப்பற்றும் கட்சியே ஆட்சியில் அமரும். இந்த தேர்தலில் எந்த ஒரு கட்சியும் தனி பெரும்பான்மை வெற்றியை பெறாது. இவ்வாறாக அரசியல் நிபுணர்கள் முன்பே கணித்திருந்தனர். இந்நிலையில் 265 தொகுதிகளில் 4/3 பங்கு தேர்தல் முடிவுகள் பற்றிய அறிவிப்பு வெளியானது. இந்த அறிவிப்பின்படி இம்ரான்கானின் ஆதரவு பெற்ற சுயேட்சைகள் 98 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். இதேபோன்று 3 முறை பிரதமராக இருந்த அனுபவம் வாய்ந்த நவாஸ் ஷெரீப் தலைமையிலான பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சியானது 69 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது என்றும், முன்னாள் பிரதமரான சுட்டுக் கொல்லப்பட்ட பெனாசீர் பூட்டோனாவின் மகனான பிலாவல் பூட்டோன் சத்ரியாயின் பாகிஸ்தான் மக்கள் கட்சி 51 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது என்றும் அறிவிக்கப்பட்டது. பிற தொகுதிகளில் சிறிய கட்சிகள் மற்றும் பிற சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த அறிவிப்பை ரத்து செய்ய கோரி சில இடங்களில் அரசியல் கட்சியின் தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பல இடங்களில் வன்முறை வெடித்தது. அரசு வாகனத்திற்கு தீ வைக்கப்பட்டது. அவர்களை கலைக்க போலீசார் அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்தோனேசியாவில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.1 பதிவு. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து தகவல் தற்போது வரை வெளியாகவில்லை. ஜகர்த்தாத்தா, இந்தோனேசியாவின் மேற்கு பப்புவா மாகாணத்தில் நேற்று நள்ளிரவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நள்ளிரவு 11:53 மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.1 பதிவாகியுள்ளது. மேற்கு பப்புவா மாகாணத்தில் பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் வீடுகள் லேசாக அதிர்ந்தன. இதனால் அச்சமடைந்த மக்கள் சாலைகளில் தஞ்சமடைந்தனர். நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து தகவல் தற்போது வரை வெளியாகவில்லை. கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி பப்புவா மாகாணத்தில் 6.5 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. வணக்கம். ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.